வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு டேவே நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். காலையிலே எழுந்திரிச்சு ஷேக் போட்டு குடிச்சிட்டு அது கூட 3 ப்ரெக்னென்ட் பாய்ஸை வாயில் போட்டுட்டு லஞ்சுக்கு கீரையை ரெடி பண்ணிவிட்டு ஜொஹர் நமாஸை தொழுதுட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்ல உறக்கம். ஓகே, எழுந்திரிச்சு ஜிம்முக்கு கிளம்பலான்னு பார்த்தா நல்ல மழை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயிலே அடித்தாலும் புயலே வந்தாலும் நம்ம ஜிம்முக்கு கண்டிப்பாக போயே தீருவோம். ஸோ கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஜிம்மில் லேட் அண்ட் ட்ரைசப் தான். லேட்டுக்கு 3 வேரியேஷனை போட்டுட்டு ட்ரைசப்க்கு 2 வேரியேஷனை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருந்தான். இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறாங்க போல், அதாவது யாராவது கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லியிருப்பாங்க போல். எனக்கு கால் பண்ணால் நீ வரியான்னு எனக்கு கேட்டிருந்தான். நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன். எங்கெல்லாம் கேட்டதுக்கு சர்ப்ரைஸுன்னு சொல்லிட்டான். ஓகே, நானும் போகலான்னு கிளம்பிட்டேன். ஓகே, வண்டியில் போகலான்னு பார்த்தா சென்னை செம்ம டிராஃபிக்கு, டைமிங்க்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயின்லேயே கிளம்பிட்டேன். அங்கே போய் ரீச் ஆன உடனே தோழர் நம்மளை பிக் பண்ணிக்கிட்டாரு. இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். இட்லி கடை மூவி தான் மக்களே. அவங்க ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. எனக்கு யாரையுமே தெரியாது மக்களே. நானே ஒரு இன்ட்ரோவர்ட்டுன்னு என்னை நானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு எல்லார்ட்டும் பேசினதுக்கப்புறம் தான் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. மக்களே, ரொம்ப நாளாக ஏதாச்சும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் டு ப்ரூவ் மை செல்ஃப் சேலஞ்சோட டே 18 இன்னைக்கு. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே தோழருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இறங்கின உடனே பிரதர் வந்து பிக் பண்ண வந்துட்டான். வீட்டுக்கு வந்து டின்னரை சாப்பிட்டுட்டு அப்படியே நாளை முடிச்சுக்கிற மக்களே.